இங்க ஒரு கப்பிள்ஸ்க்கு புதுசா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள இருக்காங்க. கரெக்டா 9 மணி ஆனதும் அந்த பொண்ணு டிவி ஆன் பண்ணி சீதா மகாலட்சுமி அப்படின்ற சீரியலை பாக்குறா. அவனும் ஒரு நிமிட்டுக்கு மேல வெயிட் பண்ணி பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் திரும்பி ஒரு முறை தான் முறைக்கிறான். அத்தட அவன் ரொம்பவும் சைலண்ட் ஆயிடுறான். நேத்து தான் ஒண்ணும் நடக்கலையே, இன்னைக்காச்சும் எதனா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே இவங்க கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கு. திரும்பவும் நைட் 9 மணி ஆனதும் சீரியல் பாக்குறதுக்காக டிவி ஆன் பண்றான். அவன் திரும்பவும் காண்டாகி அந்த டிவி முன்னாடி போய் மறைச்சிக்கிட்டு நிக்கிறான். அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி கத்தி அந்த கட்டுல ஒரு கையாலேயே தள்ளி விட்டுறான். இவனும் பயந்து போய் அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். மறுநாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் முந்திக்கிட்டு ஏன் பொண்டாட்டி இப்படிதான் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றான். நைட் 9 மணி ஆனா பொண்ணுங்களுக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் பேசிட்டு நைட் 9 மணி ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசிட்டு 9 மணி ஆன உடனே வெளியே ஓடி வந்துடுறான். பார்த்தா அந்த ரோட்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வெளியே தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சாமியார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சாமியாரும் இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாரும் இவங்க போறதுக்கு முன்னாடியே சொல்லி அதுக்கான சொல்யூஷனா ஒரு லிக்விட் ஒன்னு கொடுக்குறாங்க. அந்த லிக்விட்ல நீங்க சொல்ற பொம்பளைங்களோட முடிய போட்டீங்கன்னா அந்த உடம்புல என்ன ஆவி இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனும் அதுல முடிய போட்டுட்டு 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 9 மணி ஆனதும் அந்த ரூம் ஃபுல்லாவே புகை மூட்டமாயிருது. அந்த புகை மூட்டத்தெல்லாம் விளக்கிட்டு போய் பார்த்தா அங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறது அவனோட பொண்டாட்டி கிடையாது, அந்த வீட்டுல இருந்து இறந்து போன பாட்டி அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலா உண்மை என்னன்னா இந்த பாட்டிங்களா இறக்கிறதுக்கு முன்னாடியே சீதா மகாலட்சுமி அப்படின்ற சீரியலை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சீரியல் ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த சீரியல் பாக்குறதுக்காக அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க மேல ஆவியா வந்திருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ட் 2 அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.